ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம போருட்டோ லெவல்ல எபிசோட் 69 and 70 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு டிப்ஸ் மலை வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தா வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த படத்தோட ஷூட்டிங்க தான் காட்டுறாங்க. மறுபடியும் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தூரத்துல இருக்க நம்ம சோச்சோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அண்ட் சாரதாவும் ஏதோ ஆறுதல் சொல்லி பாப்பா, இந்த மாதிரி சோச்சோ நீ இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது, நீ எப்பவுமே வந்துகிட்டு ரொம்ப கான்பிடென்டா இருப்ப, பொட்டேட்டோ சிப்ஸை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப, எப்பவுமே வந்து உன்னோட குண்டா இருக்கிறத பத்தி நீ வந்து யோசிக்கவே மாட்ட, பட் ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா கேட்பா. ஆக்சுவலா சோச்சோ கிட்ட வந்து அந்த டொமரோ வந்துட்டு நீ குண்டா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல, அதை நினைச்சுதான் இந்த இடத்துல சோச்சோ வருத்தத்தோட இருப்பா. ஆனா அதையும் தாண்டி அந்த மாதிரி குண்டா இருக்கிறது, சப்பியா இருக்கிறது, கியூட்டா இருக்கிறதுலாம் இப்ப சோச்சோக்கு பிடிக்கலையா, ஸ்லிம்மா இருக்கிறது மட்டும் தான் சோச்சோக்கு பிடிக்குமா அப்படிங்கறத சோச்சோ சாரதா கிட்ட சொல்ல, நீ ரொம்ப மாறிட்ட, என்னன்னு தெரியல, நீ சோகமாவே இருக்க அப்படிங்கறத சாரதா சொல்லிக்கிட்டே இருப்பா. கட் பண்ணிட்டு டொமரோ தான் காட்டுவானுங்க. இந்த மாதிரி படத்தோட ஷூட்டிங்க்கு அடுத்த ஹீரோயினை வந்து சூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஆஷினாவோட ஃபைனல் எபிசோடு வந்துகிட்டு முடிய போகுது அப்படிங்கறனால சோ அடுத்த ஹீரோயினை வந்து சூஸ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து நம்ம சோச்சோ உள்ள வந்து இந்த மாதிரி நம்ம ஆஷினாக்கு வந்துட்டு அவளோட கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தையல் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பா. எனக்கு ஆஷினா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை என்னால எப்படி போட முடியும், எந்த தைரியத்துல கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அண்ட் அடுத்தது அந்த டைரக்டர் வந்து ஃபைனல் எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இந்த எபிசோட்ல செத்து போயிருவாங்க, அப்படின்னா ஆஷினா வந்து இந்த ஒரு ஷூட்டிங் விட்டு விலக முடியும் அப்படிங்கறத வந்து டைரக்டர் சொல்லிட்டு இருக்க. பட் ஆஷினாக்கு அந்த ஒரு சீன், பர்டிகுலர் சீன் சுத்தமா பிடிக்கல, அதனால சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. பட் டொமரோ வந்து சுத்தமா ஏத்துக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தா தான் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், சோ ஹீரோயின் கண்டிப்பா செத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் டொமரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த சமயத்துல நம்ம லீஃப் நிஞ்சாஸ் எல்லாருமே ரெடியா இருப்பானுங்க. சோ அந்த மாஸ்க் போட்ட பையன் திரும்ப வருவானா, அவனை பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருப்பானுங்க. பட் ஈனோஜின் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா வரமாட்டான், அதுக்கான காரணம் நம்ம நிறைய பேர் இருக்கோம், சோ அதனால வந்து கண்டிப்பா வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து ஆஷினா வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சோச்சோவை பார்த்து கேட்பாங்க. சோ சடனா பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளாஷ் பாம் மாதிரி விழுகும். விழுந்தோட எல்லாத்தோட கண்ணுமே அந்த இடத்துல வந்து மறிக்கப்படும். சோ அதனால யாருமே அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. அண்ட் சடனா அந்த மாஸ்க் போட்டவன் வந்து டொமரோ தூக்கிட்டு போயிடுறான். அண்ட் எல்லா கெனினுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொனோமாருமே செம ஸ்பீடா ஃபாலோ பண்ணுவான். பட் அந்த மாஸ்க் போட்டவன் ஷேடோ க்ளோனை போட்டு கொனோமாரு கூட ஃபைட் பண்ண விட்டுருவான். அண்ட் எப்படியோ ஃபாலோ பண்ணி போயிட்டு கடைசில அந்த மாஸ்க் போட்டவன் எஸ்கேப் ஆயிருவான். அப்பதான் சிக்கடாய் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றான். சோ இவன் வந்து காசுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றான் அப்படிங்கிறப்ப எதுக்காக வந்து ஒரு கில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எதுக்காக மர்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, இவங்களெல்லாம் தாண்டி போகணும் அப்படிங்கறத யார் இவனுக்கு இன்ஃபர்மேஷனா தரா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு சோச்சோ தான் காட்டுவானுங்க. தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஆஷினா கிட்ட கொடுக்க ஆஷினா ரொம்ப சோகமா இருப்பாங்க. அண்ட் சோச்சோலாம் கத்திக்கிறடப்பா, எங்க டொமரோக்கு என்ன ஆச்சு, 2 சென்ஸே இருந்தும் எதுக்கு டொமரோவால வந்துகிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, சோ சொல்லுங்க என்னதான் ஆச்சு, எதுக்காக 2 சென்ஸை விட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் இந்த இடத்துல கொனோமாரு வந்து லார்ட் 7 கிட்ட ரிப்போர்ட் பண்ண போயிருக்கான். நடந்த மேட்டர் கொஞ்சம் வந்து டேஞ்சரஸா இருக்கு, சோ எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, கெனினால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கறத அப்ப அந்த ப்ரொடியூசர் வந்து தலை மேல கை வச்சிருவாரு. என்னடா பண்றது, என்ன பண்றது, இவனுங்க பெசாட்டுக்கு 2 பக்கமும் கை வச்சிட்டானுங்களே, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆஷினா வந்து அவங்களே முன் வந்து நான் போய் வந்து டொமரோவை காப்பாத்துறேன், யாரும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் பொருட்டோமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மலாம் இருக்கிறப்ப எப்படி ஆஷினா மேடமுக்கு நம்ம டேமேஜை வந்து உண்படுத்துவோம், சோ நம்மலாம் இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மோகி சென்சே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். சோ அவங்களுமே ஓகே இது கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கெனின் எல்லாருமே சேர்ந்து ஒரு மேப் எடுத்து பிளான் மாதிரி போட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப சிக்கடாய் ஓபனா சொல்லிடுவான், இந்த மாதிரி சோச்சோ கிட்ட வந்து ஓபனா சொல்லிடுவான், நீ வந்து உன்னோட பழைய ஃபார்முக்கு மட்டும் மாறலன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா இந்த தடவையும் பிளான் ஃபெயிலியர் ஆயிரும், உன்னோட ஸ்லிம்மான உடம்பு வச்சுக்கிட்டு உன்னால எந்த ஜுட்ஸும் போட முடியாது, சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கடாய் சொல்லுவான். பட் எதையுமே வந்து சோச்சோ கேட்க மாட்டா. அண்ட் ஈனோஜினும் ஓபனா சொல்லிடுவான், போன தடவை வந்து எனிமி எஸ்கேப் பண்ண காரணமும் நீ தான், நீ மட்டும் வந்து இந்த ஒல்லியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணாம இருந்தீனா கண்டிப்பா போன தடவை அவனை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து சோச்சோ கிட்ட பேச ஆரம்பிக்க சோச்சோ அந்த இடத்த விட்டு போயிருவா. அண்ட் போறப்ப வந்து மிட்சுகி ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில வந்து நம்ம ஆஷினாவும் வந்துட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு அவங்களும் போய் வந்து எனிமி சொன்ன இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் கீழேயும் வந்து அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், மேனேஜர் எல்லாம் நின்னுகிட்டு இருப்பானுங்க. நம்ம கெனின் எல்லாருமே சுத்தி முட்டி வந்து சேஃப்டிக்காக நின்னுகிட்டு இருப்பானுங்க. அண்ட் அந்த டைம்ல பார்த்து நம்ம சோச்சோ கிட்ட மிட்சுகி பேச ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பத்தி தான் பேசுறான். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பதமா இருந்தாதான் நல்லா இருக்கும், சோ அதோட டேஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு அதோட பதத்துல தான் இருக்குது, அதோட பிளேவர்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளா பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல
மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இப்போதைக்கு நம்மளோட மிஷன் தான் முக்கியம், நீ மிஷனை கரெக்டா முடி, அதுவே உனக்கு பெரிய விஷயம், உனக்கு ஒரு பெரிய டேஸ்ட் தரும் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். வந்து நம்ம சோச்சோ இதெல்லாம் கேட்டுட்டு சாரதாவை பார்க்க அண்ட் சாரதாவோட மூஞ்சி சோகமா இருக்கும். அண்ட் ஃபைனலி அந்த எனிமீஸ் வந்துடுறானுங்க. நம்ம டொமரோவை கூட்டு வருவானுங்க. நம்ம ஆஷினாவும் வந்துகிட்டு நான் இங்க இருக்கனால நீங்க டொமரோ விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா. பட் நம்ம டொமரோ வந்து நீ எதுக்காக வந்த அண்ட் ஏதோ ஒண்ணு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இப்படிலாம் பண்ணுவ நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஆஷினா சொல்றது என்னன்னா, இப்ப நடக்கிற சீனரியை பார்த்தா நம்மளோட படத்துல வந்து நடக்கிற ஒரு சீனரி மாதிரியே இருக்குது, சோ ஆக்சுவலா ஒரு படம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆஷினா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆஷினா சொல்றது என்னன்னா, நீ என்ன சொன்ன, அதாவது கடைசியில ஹீரோயின் சாவறதான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, பட் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஹீரோவை காப்பாத்துறதான் பெட்டர், சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பணப்பட்டியை வந்து எப்படியோ வந்து முன்னாடி வச்சுட்டு அவ ரிவர்ஸ்ல போயிருவா. அண்ட் டொமரோவுமே வந்து அந்த எனிமி விட்டுறான். அண்ட் இதுதான்டா சாக்குன்னு சொல்லி டொமரோலாம் தெரிச்சடிச்சு ஓடிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில ஆஷினா வந்து கிடத்துல போயிட்டு நம்மளோட பிளான்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா கொனோமாரு வந்துகிட்டு எனிமி வேஷம் போட்டிருப்பாங்க. அவன் தான் எனிமி வேஷம் போட்டிருப்பான். எதுக்குன்னு பார்த்தா இந்த பிளான் எல்லாமே ஆஷினாவோட பிளான் தான். சோ அப்ப ஆக்சுவல் எனிமிஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி கொனோமாரு வந்து பிடிச்சிருப்பான். சோ எந்த ஒரு விஷயமும் சோச்சோக்கும் புரியல, நம்மளுக்குமே சுத்தமா புரியல. அததான் வந்து இந்த இடத்துல நம்ம சிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணப்பயே கண்டுபிடிச்சிட்டானுங்க. சோ பட் யாரு பாஸ் அப்படின்றது நம்ம சிக்கலா என் கொனோமாருக்கு தெரியாம போயிருச்சு. சோ அதனாலதான் கொனோமாரு வந்துகிட்டு லீஃப் வில்லேஜுக்கு போனதா சொல்லிட்டு இந்த இடத்துல எனிமியோட வேஷம் போட்டு சோ யார் அந்த எனிமி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கான். அதெல்லாம் எதுக்கு ஆஷினா பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்களோட பாப்புலாரிட்டிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. சோ இது அவங்களே வந்து பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்ட காரணத்தினால எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி பேப்பர் பாம்பை தூக்கி போட்டுருவாங்க. அண்ட் எப்படியோ அந்த பேப்பர் பாம்பை தடுக்கிறதுக்காக கொனோமாரு போவான். பட் இருந்தாலும் கூட அந்த பேப்பர் பாம்பு வெடிச்சிரும். அண்ட் வெடிச்ச அந்த இடமே சரியா ஆரம்பிச்சிரும். டக்குன்னு கொனோமாரு போயிட்டு நம்ம ஆஷினாவை காப்பாத்த அண்ட் மத்த ப்ரொடியூசர் டைரக்டர் மேனேஜர் மேல அந்த கல்லு விழுக போக மோகி காப்பாத்திடுவாங்க. அண்ட் பொருட்டோ சிக்கடாய் சாரதா எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம டொமரோ இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் குறுக்கு உடஞ்சு போயிடும். அவனால வந்து இந்த அசைய கூட முடியல. சோ அந்த நிலைமையில வந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல சோச்சோ தான் ஹெல்ப் பண்றதுக்கா போவா. பட் இந்த தடவை வந்து அவ ஒல்லியா போல, அதுக்கான காரணம் வந்துகிட்டு அவ வந்து அந்த ஒரு பெரிய கல் வந்து டொமரோ மேல விழுக போகும். அந்த கல்லை உடச்சு எறியும் அப்படிங்கறதுக்காக குண்டா மாதிரி பார்ஷியல் எக்ஸ்பேன்ஷன் ஜுட்ஸுவை போட்டு எப்படியும் அந்த கல்லை உடைப்பான். டொமரோ பாத்துக்கிட்டு இருப்பான். சோ இந்த ஒரு பொண்ணாடா இப்படி இவ்வளவு குண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் எப்படியோ ஆஷினாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ அரெஸ்ட் பண்ண போனதுக்கு அப்புறம் டொமரோலாம் வெறி குண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். யாரா இந்த பொண்ணாடா இவ்வளவு குண்டா இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில வந்து சோச்சோ எங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம கேங் எல்லாரும் தேடிட்டு இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா சோச்சோவும் டொமரோ தான் பேசிட்டு இருப்பாங்க. நீனா அந்த குண்டான பொண்ணா எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டொமரோ கேட்டுட்டு இருக்க. சோ அதுக்காக என்னவா, இப்ப நான் குண்டா இருந்தா என்னவா, ஒல்லியா இருந்தா உனக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோச்சோ கத்திக்கிட்டு இருப்பா. உடனே டொமரோ சொல்றதுன்னா, நீ வந்து குண்டா இருந்தாலும் உண்மையில நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம சோச்சோ கிட்ட கொடுப்பான். அதாவது மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்குறான். பட் எப்படியோ வந்து சோச்சோ ரிஜெக்ட் பண்ணிடுறா. இந்த மாதிரி காலம் முழுக்க நான் உங்ககிட்ட இருக்க விருப்பம் இல்ல, நான் ஃப்ரீடமா இருக்கிறதா எனக்கோட ஆசை. அந்த பொட்டேட்டோ சிப்ஸை போயிட்டு மிட்சுகி கிட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறா. அண்ட் மிட்சுகியை காட்டினா அந்த பொட்டேட்டோ சிப்ஸை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரோச்சிமாரு வந்துகிட்டு, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க, இப்பெல்லாம் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டே, என்னல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி அவனும் 2 பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரோச்சிமாரு மேட்ருக்கு வரான். இந்த மாதிரி என்கிட்ட கேட்டில, நான் அப்பாவா அம்மாவான்னு கேட்டில, அதுக்கான பதில சொல்ல வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வருவான். பட் நம்ம மிட்சுகி வேணான்னு சொல்லிடுவான். நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அதை பத்தி நான் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு சோச்சோ தான் காட்டுறாங்க. சும்மா ஃபேமிலியோட உட்காந்து வெறி கொண்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து காருயி பாத்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு டீம் 5 தான் காட்டுறாங்க. சோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டமும் வந்துகிட்டு அவங்க பாதுகாக்கணும் போல இருக்கு, அதை ப்ரொடெக்ஷன் பண்ணணும். சோ அதுக்கான மிஷன் தான். சோ அதை வந்து ராக்லி வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். வந்து அவன் கழுத்துல ஏதோ ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பான். அண்ட் என்னடா அது செயின், எதுக்காக இதை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, நான் எப்பவுமே நர்வஸ் ஆகுறேன்ல, சோ அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அந்த ஒரு செயினை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராக்லி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாரதாவும் பொருட்டும் மீட் பண்ண வருவாங்க. அப்ப ஈவாபே வந்து அந்த உடஞ்சு போன எக்ஸ்பென்சிவான ஐட்டமை கொண்டு வந்துகிட்டு இருப்பான். இதை யார் உடைச்சான்னு பார்த்தா நம்ம மெட்டல்லி தான் உடைச்சிருப்பான், நர்வஸ் ஆகி உடைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஈவாபே சொல்லிட்டு இருப்பான். டே நான் அதெல்லாம் பண்ணலடா, ஏன்டா ஏமல பழி தூக்கி போறீங்க அப்படிங்கிற மாதிரி ராக்லி கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த செயின் கண்டிப்பா ஒர்க்கே ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா சொல்லுவா. அதுக்கு மெட்டல்லி சொல்றதுனா, இந்த செயின்லாம் ஒர்க் ஆச்சு, என் கை தான் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இதெல்லாம் எப்படா நம்புற அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சாரதா கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, நான் ட்ரைனிங் வந்து கடுமையா பண்றேன், பட் இருந்தாலும் நர்வஸா வருதுல, சோ அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த செயினை போட்டிருக்கேன், சோ எனக்கு அதுக்காக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு வந்து ராக்லி அண்ட் மெட்டல்லி தான் காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைம் வந்து நம்ம ராக்லி நம்ம மெட்டல்லி கிட்ட அந்த 8th இன்னர் கேட்டை பத்தி சொல்லிட்டு இருப்பான். நம்மளோட லிமிட்டை தாண்டி பயன்படுத்துறதா, அதாவது நம்ம லிமிட்ஸை வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போறப்பதான் இந்த ஒரு 8th இன்னர் கேட்டை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னர் கேட்டை ஓபன் பண்ணியே காட்டிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ராக்லி வந்து ஒவ்வொரு கேட்டை பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கேட் ஓபனிங், செகண்ட் கேட் ரெஸ்ட், தேர்ட் கேட் லைஃப், ஃபோர்த் கேட் பெயின், ஃபிஃப்த் கேட் க்ளோசிங், சிக்ஸ்த் கேட் ஜாய், செவன்த் கேட் ஷாக், 8th கேட் தான் டெத். அண்ட் ஒவ்வொரு பர்டிகுலரான கேட்டுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலரான எனர்ஜி கிடைக்கும், ஒவ்வொரு பர்டிகுலரான கேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சக்கரா கிடைக்கும் அப்படிங்கறத ராக்லி சொல்லிட்டு இருப்பான். அவனோட லிஞ்சுட்ஸ் போட முடியாது,
தெரியாது. பட் இந்த லெவலான ஒரு தாய் ஜுட்ஸு நீ போடுறப்ப நீ உண்மையிலே வேற லெவலா தெரியும். இது எனக்கு என்னோட சென்சை மைட்டி காய் சொல்லி கொடுத்தாரு. சோ அவர் கிட்டத்தட்ட 8th கேட்டையும் ஓபன் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரோட கால் இப்ப பிராக்சர் ஆகி அவரால் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ராக்லி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் நீயும் இந்த மாதிரி கேட்லாம் ஓபன் பண்ணும் அப்படின்னா கடுமையான ட்ரைனிங் எடுக்கணும். சோ நீ ட்ரைனிங் எடுக்க உன்னால வேற லெவல்ல வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஆள் வந்துகிட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் உன்னால கண்டிப்பா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ராக்லி கேட்பான். கேட்ட உடனே மெட்டல் லீலாம் வந்து நர்வஸ் ஆயிருவான். அண்ட் நர்வஸ் ஆன அடுத்த செகண்டே அவன் கிட்ட இருக்க அந்த செயின் எடுத்து அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். நீ கண்டிப்பா அதெல்லாம் வந்து எனக்கு கத்து கொடுக்குற, என்ன நர்வஸ் ஆக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. டே அந்த கழுத்துல செயின் போட்டிருக்கே அது என்ன அப்படிங்கிற மாதிரி ராக்லி கேட்பான். அதை பத்தின டீடைல்ஸையும் நம்ம மெட்டல் லீ வந்து ராக்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லி முடிச்ச உடனே ராக்லி வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. நான் வந்து அந்த 8th கேட் ட்ரைனிங் வந்து இப்போதைக்கு உனக்கு நான் சொல்லி கொடுக்கல, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு நீ தயார் பண்ணிக்கோ, நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவான். இதை நினைச்ச மெட்டல் லீ வந்து எல்லா இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எதுக்காக அப்பா இந்த ட்ரைனிங் வேணான்னு சொன்னாரு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சடனா பார்த்தா எவனோ ஒருத்தன் பறந்து வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் மைட்டி காய் தான். எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து வர. அண்ட் வந்தோடனே தலைவன் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி யூத்தை மட்டும் எப்பவுமே கைவிட்டுறாதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் எதுக்காக சோகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் காய் சென்சை கேட்பாரு. அண்ட் இந்த மாதிரி எல்லா மேட்டரையுமே வந்து இந்த இடத்துல நம்ம மெட்டல் லீ வந்து மைட்டி காய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மைட்டி காய் புரிஞ்சுக்கிறாரு எதுக்காக ராக்லி இப்படி வந்து பண்ணிருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு அகாடமிக்கு போறேன், என் கூட நீ வரியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மைட்டி காய் கேட்பாரு. சோ அவனும் ஓகே சொல்ல ரெண்டு பேருமே போவாங்க. போற வழியில பார்த்தா ஸ்டெப்ஸ் இருக்கும். சோ அந்த ஸ்டெப்ஸ்ல எப்படி நான் ஏறுறது அப்படிங்கிற மாதிரி மைட்டி காய் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே மெட்டல் லீ வந்து நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தோல் மேல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து மைட்டி காய் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே மெட்டல் லீ வந்து நர்வஸ் ஆவான். பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு மேல அப்படியே போயிருவான். அண்ட் மேல போனதுக்கு அப்புறம் மெட்டல் லீ சொல்றது என்னன்னா நான் வந்து இப்பலாம் நர்வஸ் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், அதாவது இந்த செயினை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நான் நிறைய செயினை வாங்கி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அட பயவுள்ள இவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் மைட்டி காய் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஈவாபே, ஷீனோ, டெங்கி எல்லாருமே வந்துருவாங்க. ஈவாபே எல்லாம் வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கான காரணம் இந்த மாதிரி மைட்டி காய் வந்து வார் டைம்ல வெறி கொண்டு ஃபைட் பண்ண ஒருத்தவர். சோ அவரெல்லாம் பாக்குறது எனக்கு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஷீனோ வந்து டெங்கியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான். தாய் ஜூட்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம டெங்கி கரெக்டா பதில் சொல்லுவான். இந்த மாதிரி சக்கராவே இல்லாம நம்ம ஒரு எனிமியை போட்டு தள்ளுறோம் அப்படின்னா அது பேரு தாய் ஜூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் கேட்ட மைட்டி காய் வந்துட்டு நான் யூத்தோட ஸ்பிரிட்டை பாராட்டுறேன்டா, என்ஜாய் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதையும் தாண்டி நான் உங்களுக்கான ஒரு லெக்சரை கொடுக்குறேன். சோ அந்த லெக்சர்ல உங்களுக்கான தேவைகள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மைட்டி காய் சொல்லுவாரு. அண்ட் மெட்டலியும் இந்த லெக்சர்ல நம்மளோட கேள்விக்கான பதில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அகாடமில வந்ததுக்கு அப்புறம் நம்ம மைட்டி காய் லெக்சர் ஆரம்பிக்கிறாரு. சோ ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வந்து கத்துக்கணும். நின்ஜுட்சு தேவைதான், நின்ஜுட்சு தேவையில்லான்னு சொல்லவே இல்லை. பட் நம்ம தாய் ஜுட்சும் கண்டிப்பா தேவை. தாய் ஜுட்சுக்கும் சில மரியாதை இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வார் டைம்ல நருட்டோக்கு ஈக்குவலா நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் நருட்டோக்கு ஈக்குவலா சண்டை போடுறப்ப ஒரு ஆப்போனன்ட் வந்து கொடூரமா இருந்தான். அவன் உண்மையிலே வேற லெவல்ல ஃபைட் பண்ணான். அவன் பேர் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மைட்டி காய் சொல்ல வர அந்த பேரவே மறந்துடுறாரு. யாருன்னு தெரியலன்னு சொல்லிடுவாரு. வேற யாரும் இல்ல, நம்ம மாதராவை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி வார் டைம்ல நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னோட காலே போயிருச்சு, என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மைட்டி காய் சொல்லிட்டு இருப்பான். உடனே ஷீனோ வந்து உண்மையிலே வேற லெவலான ஒரு லெக்சர் தான் கொடுத்திருந்தாரு. அவன் யாருக்காவது கேள்வி இருந்தா மைட்டி காய் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு கேட்கிறான். சோ இந்த மாதிரி நீங்க கால் போனதுக்கு அப்புறம் வருத்தமே படலையா, சுத்தமா உங்களுக்கு வருத்தமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அதுக்கு மைட்டி காய் சொல்றதுன்னா இந்த மாதிரி இந்த கால் போனதுக்காக நான் வந்து வருத்தமே பட்டது கிடையாது. ஈவன் இந்த கால் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், எப்பவும் போலதான் நானும் இருக்கேன், என்னோட நம்பிக்கையை நான் எப்பவும் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல மைட்டி காய் சொல்லிட்டு இருக்க. அதையும் தாண்டி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் எல்லாமே. உங்களோட வீக்னஸ் எப்பவுமே நீங்க வந்து ஸ்ட்ராங் படுத்த ட்ரை பண்ணாதீங்க. அதை எப்பவுமே வீக் படுத்தி உங்களோட மனசுக்குள்ள இருக்க தைரியத்தை தான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மைட்டி காய் வந்து வெறி கொண்ட ஒரு மோட்டிவேஷனை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் மெட்டலியை பார்த்து தான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல ஷீனோ வந்து உங்களுக்காக நம்ம மைட்டி காய் வந்து தாய் ஜுட்சுவை போட்டு காட்ட போறாரு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இவரால போட்டு காட்ட முடியும், இவருக்கு தான் கால் உடஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைட்டி காய் வந்து ஒத்த கால் நின்னுட்டு இருப்பாரு. சோ கூட சண்டை போடுறதுக்காக யாரை கூப்பிட்டுருப்பாருன்னு பார்த்தா மெட்டல் லீ அண்ட் வந்து ஈவாபாயை கூப்பிட்டுருப்பாரு. ஆனா அவனுங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவரால வந்து ஒத்த கால்ல ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்குமே சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈவாபை தான் அட்டாக் பண்ண வரான். கிட்டத்தட்ட தலைவன் ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு அவனை வந்து பெரட்டி எடுக்கிறாரு. சும்மா தூக்கி தூக்கி இவன் விளாசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அடுத்து மெட்டல் லீ வருவான். கொஞ்சம் நர்வஸாவே ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அவனும் அடிக்க ட்ரை பண்ணுவான். கொஞ்சம் நர்வஸாவே இருக்குமா, சோ அதனால அவனுமே அடி வாங்கிறான். கடைசியில ரெண்டு பேத்தையும் சேர்த்து ஒரேக்கா அடிச்சு பறக்க விட்டுறாரு. ஈவாபைல மிரண்டு போயிடுறான். யாரா அவரு ஹேண்டிகாப்பா இருந்துகிட்டே நம்ம ரெண்டு பேத்தையும் ஒத்தாளா சமாளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெட்டல் லீ வந்து நம்ம காய் சென்சை கிட்ட பேசிட்டு இருப்பான். சோ எப்படி நீங்க உண்மையிலே நீங்க வேற லெவல், நீங்க வந்து ஒத்தாளா இந்த ரெண்டு பேத்தையுமே புரட்டி போட்டீங்க. பட் என்னோட வீக்னஸ் வந்து இந்த நர்வஸ்னஸ் தான். சோ இதை நான் போய்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வேற லெவல் நிஞ்சாவா வருவேன் அப்படிங்கிற மாதிரி மெட்டல் லீ சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதனாலதான் எங்க அப்பா எனக்கு வந்து எதுவுமே சொல்லித்தர வந்து மறுத்துக்கிறாரு. சோ அதனால எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டாரு அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நம்ம மெட்டல் லீ சொல்லிட்டு இருப்பான். பட் மைட்டி காய் வந்து இன்னமும் நீ ராக்லியோட இன்டென்ஷன் என்னன்ற அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே இல்ல. சோ உன்னோட உண்மையை
முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைட்டி கை கிளம்பிடுவாரு. சோ இப்போ உடனே திரும்பவும் நம்ம மெட்டல்லி வந்து டிப்ரெஷன் ஆயிடுறான். அண்ட் டிப்ரெஷனோட கையோட வந்துகிட்டு போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் கேட்டுக்கான ட்ரைனிங் வெறி கொண்டு எடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் என்னதான் இருந்தாலும் அந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டே தான் ட்ரைனிங் எடுக்கிறான். இதெல்லாம் ராக்லி பாத்துக்கிட்டு தான் இருப்பான். என்னெல்லாம் பேசுறான் அப்படிங்கறத கேட்டுட்டு பின்னாடி பார்த்தா வந்து மைட்டி கை அந்த இடத்துல தான் இருப்பாரு. சோ அடுத்ததான் நீ என்னதான் பண்ண போற, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான், என்னதான் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி மைட்டி கை கேட்பாரு. சோ ராக்லி சொல்றது என்னன்னா, நான் வந்து கண்டிப்பா என்னோட சொந்த வழியில தான் இவனை திருத்த போறேன், இவனுக்கு வந்து கண்டிப்பா எல்லாமே புரிய வைக்க முடியும் என்னால அப்படிங்கிற மாதிரி ராக்லி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஈவாவோட டீம் வந்துகிட்டு மிஷனுக்கு போயிருப்பாங்க. இவளுக்கு அது கண்டிப்பா வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம மெட்டல்லி வந்து எக்கச்சக்கமான நெக்லஸ் கழுத்துல போட்டிருக்கான். அந்த நெக்லஸ் எல்லாத்தையும் சவுண்ட் வந்து உண்டுபடுத்தி எனிமீஸ் இங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எனிமீஸ்க்கு புரிய வச்சுட்டானுங்க. சோ அதனால எனிமீஸ் அழகா இவங்களை கண்டுபிடிச்சனால இவங்க இந்த மிஷன்ல ஃபெயிலியர் ஆயிட்டானுங்க. இதெல்லாம் நினைச்சு வந்துகிட்டு இருக்கப்ப ராக்லி அந்த இடத்துக்கு வருவான். வந்து மெட்டல்லியை வந்து கூப்பிடுவான். அண்ட் ராக்லி வந்து ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறான். இந்த மாதிரி என்ன வந்து ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சா போதும், அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் கேட்டான ட்ரைனிங் வந்து உனக்கு நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராக்லி போயிருவான். நர்வஸ்னஸ் மூலம் தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அண்ட் போனக்கப்புறம் மைட்டி கை இடத்துக்கு வருவாரு. நீ வந்து எப்பவுமே இந்த நர்வஸ்னஸ் தான் உன்னோட தோல்விக்கான காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்க, பட் அதுதான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் நீ யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடி, உண்மையாலே உனக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரிலாம் மைட்டி கை வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. அண்ட் அவனும் அந்த நெக்லஸை பார்த்துட்டு சோகமாயிருவான். அடுத்த நாள் வந்து அந்த போட்டி ஆரம்பிக்குது. அண்ட் ராக்லி எப்பவும் போல ஃபர்ஸ்டா வந்து நின்றுறான். பட் இன்னும் வந்து நம்ம மெட்டலை காணோம். என்னன்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டா வருவான். ஆடியன்ஸ் எல்லாம் சுத்தி இருக்கனால கொஞ்சம் நர்வஸா தான் இருப்பான். அண்ட் நான் இனிமேல் நர்வஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து மெட்டல் சொல்லிட்டு இருப்பான். நான் நர்வஸ் ஆகிறனால வந்து என்னோட தோல்வி தான் வந்து எனக்கு முன்னாடி வருது, சோ என்னோட நர்வஸ்னஸ் தூக்கி எறிய போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ராக்லி கிட்ட வந்து மெட்டல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மாஸ்டா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஒரு சமயத்துல மெட்டல்லில அடி வாங்க ஆரம்பிச்சிருவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏடா சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மெட்டல்லி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருவான். அண்ட் கடைசியில் அவ்வளவு அடி வாங்கியும் நம்ம மெட்டல் வந்து ரத்த சிந்த சிந்த எந்திரிச்சு இந்த நர்வஸ்னஸ் எல்லாம் நான் ஒட்டச்சு எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு மைட்டி கையை கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் திரும்ப சொல்லட்டி வந்து எப்படியோ வந்து ராக்லிக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். வந்து இடையில நர்வஸ்னஸ் வரும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ வந்து ராக்லிக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் சடனா பார்த்தா நம்ம மெட்டல்லி பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். சும்மா வெறி கொண்டு ஃபைட் பண்ணுவான். சுத்தி முட்டி இருக்கவங்க எல்லாம் மறந்து போயிருவானுங்க, எப்பறா எவ்வளவு ஃபாஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் பண்ணி வேற லெவல்ல ஒரு பஞ்ச கொடுக்குறான். ஆனா அந்த பஞ்ச் மூலமா எப்படியோ வந்து நம்ம மெட்டல் வந்து ஜெயிச்சறான். மைட்டி கை தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு, இந்த மாதிரி மெட்டல்லி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ராக்லி வந்து இந்த இடத்துல மெட்டல்லியை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணிடுவான். சோ நீ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் கேட்டை ஓபன் பண்ணிட்டு அப்படிங்கறனால நீ முன்னாடி வேற லெவல்ல வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மைட்டி கை வந்து அதே தான் சொல்லுவாரு, நீ இந்த இடத்துல வந்துகிட்டு வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணனால நீ கண்டிப்பா ஒரு அன்பிரெடிக்டபிள் நிஞ்சாவா கண்டிப்பா வருவ, நம்ம நருட்டோ மாதிரி வருவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மைட்டி கை பேசிட்டு இருப்பாரு. அண்ட் இவர் கொடுத்த மோட்டிவேஷனை கேட்டுட்டு அப்படியே நம்ம ராக்லி அண்ட் மெட்டல்லி ரெண்டு பேருமே அழுக ஆரம்பிச்சிருவானுங்க. கிட்டத்தட்ட 3 பேர் அழுதுகிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல என்னமோ பண்ணுவானுங்க. அண்ட் சுத்தி முட்டி இருக்கவங்க யாரா இவனுங்க கோமாளிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க மிஷனுக்காக போறானுங்க. அண்ட் போறப்பதான் பொருட்டோ வந்து மீட் பண்றான். எங்கடா உன் நெக்லஸ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். அதெல்லாம் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், மேல நான் நர்வஸ்லாம் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மெட்டல்லி சொல்லிட்டு இருப்பான். கடைசியில திரும்ப வந்து அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு மிஷனை வந்து இந்த இடத்துல நம்ம மெட்டல்லிக்கு அசைன் பண்ணிருப்பானுங்க. சோ நீ அதெல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அந்த பொம்பளை கோவமா சொல்லிட்டு போக மெட்டல் வந்து திரும்ப நர்வஸ் ஆயிருவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.